வெறும் வாய் வார்த்தைக்காரர்களை நம்பி எதிலும் இறங்கிவிடக்கூடாது. அவர்கள் செயலிலும் வீரர்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காட்டில் நரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. வழியில் காட்டுப்பூனை ஒன்றை சந்தித்தது. பூனையே, எங்கே போகிறாய் என்று கேட்டது நரி. நான் அடுத்த காட்டிற்கு செல்கிறேன். இங்கு எனக்கு உணவே கிடைப்பது இல்லை. வேடர்கள் அடிக்கடி இங்கு வருகிறார்கள். வேட்டை நாய்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. எங்காவது சென்று மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றது பூனை. பூனையே, நானும் உன்னைப் போலத்தான் இருக்கிறேன். எனக்கும் இங்கு வாழ்க்கை வெறுத்துவிட்டது. பல நரிகளை வேட்டை நாய்கள் கொன்றுவிட்டன. நானும் உன்னுடன் வருகிறேன். இருவரும் பேசிக்கொண்டே செல்லலாம் என்றது நரி. நல்ல துணை எனக்கு கிடைத்தாய். நாம் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே செல்லலாம் என்றது பூனை. நாம் செல்லும் வழியில் வேடர்கள் இருப்பிடம் உள்ளதே. வேட்டை நாய்கள் நம்மை துரத்தினால் என்ன செய்வது என்று கேட்டது பூனை. நீ வீணாக அச்சப்படுகிறாய். வேட்டை நாய்கள் அறியாமல் நாம் கடந்து விடலாம் என்றது நரி. நம்மை வேட்டை நாய்கள் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டது பூனை. அவற்றை ஏமாற்ற 100 தந்திரங்கள் எனக்கு தெரியும். நான் எப்படியும் தப்பித்துக் கொள்வேன் என்று நரி பெருமையுடன் பேசியது. உனக்கு 100 தந்திரங்கள் தெரியுமா? நாய்களிடமிருந்து தப்பிக்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும் என்று வருத்தத்துடன் பூனை சொன்னது. உனக்கு தெரிந்த தந்திரங்களில் 1-2 சொல் என்று கேட்டது பூனை. என் பின் கால்களால் மண்ணை வாரி இறைப்பேன். வேட்டை நாய்களின் கண்களில் அந்த மண் விழும். பார்வை தெரியாது, அவை மயங்கி நிற்கும். அந்த நேரத்தில் நான் தப்பி ஓடிவிடுவேன். நாயைப் போலவே குறைத்து அவற்றை ஏமாற்றுவேன். இப்படி எத்தனையோ தந்திரங்கள் எனக்கு தெரியும் என்றது நரி. உனக்கோ ஒரு தந்திரம்தான் தெரியும் என்கிறாய். வேட்டை நாய்களிடமிருந்து உன்னால் தப்ப முடியாது. கவலை வேண்டாம், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று பெருமையுடன் சொன்னது நரி. பேசிக்கொண்டே இரண்டும் சிறிது தூரம் நடந்தன. வேட்டை நாய்களின் குரைப்பொலி பயங்கரமாக கேட்டது. அஞ்சி நடுங்கியது பூனை. அருகில் இருந்த மரத்தில் வேகமாக ஏறியது. கிளையில் நன்றாக பதுங்கிக் கொண்டது. நாயைப் போல குரைக்கலாமா? அவற்றின் கண்களில் மண்ணை தூவலாமா? வேறு என்ன செய்வது? எப்படி தப்பிப்பது என்று குழம்பியபடி நின்றது நரி. வேட்டை நாய்கள் நரியின் அருகில் நெருங்கின. கோபத்துடன் அதன் மேல் பாய்ந்தன. ஒரு நொடிக்குள் வேட்டை நாய்கள் நரியை கொன்று போட்டன. பிறகு வேட்டை நாய்கள் அங்கிருந்து சென்றன. இனிமேல் ஆபத்து ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்த பூனை மரத்திலிருந்து கீழே இறங்கியது. இறந்து கிடந்த நரியை பார்த்து, இந்த நரிக்கு 100 தந்திரங்கள் தெரிந்து என்ன பயன்? ஒன்றையும் பயன்படுத்தி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே. வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டே பூனை அங்கிருந்து சென்றது.